ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பல்லி, கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைகள்லாம் நீங்கள் காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்ல. 2 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே நான் ஸ்டோரேஜ் டிப்ஸு எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 9 டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி டிப்ஸு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் கற்றாழை ஜெல் தான் நான் போட்டிருந்தேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இது பாருங்கள், 400 ரூபாய் ரேட் போட்டிருக்கு. ஷாப்பில் நான் போய் கேட்டப்போ 400 ரூபாய் சொன்னாங்க. நான் ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் போட்டேன். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஆர்கானிக் முறையில் தான் நான் கற்றாழை ஜெல் நான் போட்டிருந்தேன். எனக்கு இது தேவைப்பட்டது. ஹேர் டை பயன்படுத்துவேன் நான். அதனால் ஹேர் டைக்கும் ஃபேஸுக்கும் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 140 தான் போட்டிருந்தது. நீங்களும் வேணும்னா அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஹேர் ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கும். நம்ம கெமிக்கல் இல்லாமல் பயன்படுத்தினா நம்ம உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கரப்பான் பூச்சி பல்லிக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி நான் வீட்டிலேயே சொல்ல போகிறேன்னு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒன்றுமே பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக வீட்டில் பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க போதும். இப்போது இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம இப்போ ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த கற்பூரத்தை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கற்பூரத்தை 2 கற்பூரத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கற்பூரத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம கைகள் வச்சு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பவுடர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே முழு கற்பூரத்தை நம்ம போடும்போது அது கரைஞ்சி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கற்பூரம் கரையிறதுக்கு நம்ம நார்மல் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணி ஹீட்டாக இருக்கணும், நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கணும். அப்போ தான் அந்த கற்பூரம் ஆகட்டும், கற்பூரம் பவுடர் ஆகட்டும், அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இந்த 2 கற்பூரத்தையும் நம்ம பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம இன்னொன்று பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஈஸியாக ரெகுலராக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் தான். இதுக்காக நம்ம கடைகள் எல்லாம் போய் எந்த பொருளுமே நம்ம வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். நான் முகத்துக்கு போடுற பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்பைரி ஆன பவுடராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பவுடரில் இருந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கற்பூரத்தையும் பவுடரையும் நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு டம்ளர் அளவு நல்லா கொதித்த தண்ணி நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபில்டர் பண்ணலை, அப்படியே தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டோம்.
இப்போ கலந்து கொடுத்த இந்த லிக்யூடை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம நிறையா மெத்தடில் கரப்பான் பூச்சி துரத்துறது கொல்றது எல்லா டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க ஜூஸ் குடிப்பாங்க, அந்த பாட்டில் மூடி கூட நீங்கள் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி ஒரு ஊசியை வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது, அதனால் நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஃபனல் வச்சுக்கோங்க. ஃபனல் வச்சுட்டு, ஏன்னா கீழே இந்த லிக்யூடு கீழே ஊற்றும், அதனால தான் நான் ஃபனல் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மீதம் இருந்த அந்த பவுடர் கொஞ்சம் அடியில் தங்கியிருந்தது, அதில் மீண்டும் நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து மேலே லிட்டு போட்டு நம்ம மூடி ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் லைட்லாம் எரியிற இடத்துல இந்த பல்லி தொல்லை அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க பூச்சிகளை அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் நிறைய பல்லிகள் வரும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் டியூப்லைட்க்கும் பக்கத்தில் நிறைய பல்லிகள் இருந்தது. இப்போது நான் ஃபஸ்ட் டைமாக அந்த இடத்துல தான் நான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுவர் மூளை முடுக்குகளில் இந்த பல்லிகள் அதிகமாக தங்கியிருக்கும். அந்த இடங்களையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டவ் மேலே, ஸ்டவ்வுக்கும் அடியில் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் எல்லா இடத்துலையும், கவுண்டர் டாப்பு, கிச்சனுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸு எல்லா பகுதியிலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிங்க்கு, மெயினாக வந்து நம்மளோட சிங்க்கில் தான் இந்த கரப்பான் பூச்சி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க நம்மளாகட்டும் சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்லாம் அப்படியே கொண்டு போய் வச்சுடுவாங்க. அதில் இருக்க அந்த உணவுத் துகளை சாப்பிட்றதுக்காக தான் இந்த கரப்பான் பூச்சி சிங்க்குக்கு வரும். அதனால் நம்ம சிங்க்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த சொல்யூஷனை முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைட்டில் கிச்சன் வேலைகளை முடிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தொடச்சி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கரப்பான் பூச்சி வராது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரேஜ் டிப்ஸும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா, நம்ம வீட்டில் மஞ்சள் வாங்கி நிறைய அரைச்சி வச்சுருப்போம். நானும் அப்படி தான் மஞ்சள் வாங்கி இந்த மாதிரி வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சில்லி 4 போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு பூச்சி வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். ரெகுலராக நம்ம சமையலுக்கு அரிசி பயன்படுத்துவோம். அப்போ அந்த அரிசி வாட்டர் ஆகட்டும், காய்கறி வேஸ்டேஜ் ஆகட்டும், இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. 3 நாள் கழித்து அந்த தண்ணியில் நார்மல் வாட்டர் 4 மக்கு ஊற்றி நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். காய்கள் பூக்கள் அதிகமாக வரும். எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த கிளிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புளி எப்படி நம்ம கெடாமல் இருக்கிறது, வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்குன்னா, நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பக்கெட்டில் கை வச்சு ரெகுலராக புளி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் உங்களுக்கு தேவையான புளிகளை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். வண்டு பூச்சும் அதிகமாக வராது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸு அமேசானில் கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காய்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வீடு எப்போதுமே மனமாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம். நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு. அதுக்காக நம்ம கடைகள்லாம் போய் அதிக விலை கொடுத்து நம்ம ரூம் ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டை கமகமன்னு எப்படி மாற்றுறதுன்னா,
கல்லுப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ரூமில் பாத்ரூம்லேயே ஆகட்டும், இல்லை சோபாவுக்கும் பக்கத்தில், நீங்கள் டிவி கேபினெட்டுக்கும் பக்கத்தில், ஒர்க் பண்ணுற டேபிளுக்கும் பக்கத்தில், பெட்ரூமில் எங்கே வேணாலும் வைங்க. ஆனால் 15 நாளைக்கு 1 டைம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ரெகுலராக ஒரு டைம் நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பர்பிலாம் செய்யும்போது தேங்காய் வந்து பொடுசாக வரணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தேங்காயை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு துருவி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கடைகளில் இருந்து துடைப்பம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து வீடு பெருக்க ஆரம்பித்தோம்னா நிறைய துகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஏன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகள் வச்சு வாங்கிட்டு வந்ததும் கவர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து கவரை கட் பண்ணி இந்த மாதிரி உதறி எடுத்திங்கனாலே நல்லா சூப்பராக எல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கமாக நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலை வாரம் இல்லையா, அந்த சீப்பு எடுத்து நல்லா வந்து தலை வார மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சீவி கொடுங்க. மீதம் இருக்க துகள்களும் இந்த சீப்பை வச்சு நம்ம சீவும் போது க்ளீனாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்பு. இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு உங்களோட புது துடைப்பத்தை அதில் நனைச்சி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு துகள் கூட கீழே விழாது. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது அப்போ சின்ன சின்ன ஈர்க்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லோ டேப் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை வந்து ஒரு 4-5 சுற்று இந்த மாதிரி அடிப்பகுதியில் இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி விடும்போது துடைப்பம் வந்து ரொம்ப பழசாக தேஞ்சு போகிற அளவுக்கு வந்தாலுமே ஒரு ஈர்க்கு கூட கீழே விழாமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடைப்பம் தேஞ்சு போனால் நம்ம தூக்கி ஆகாதுன்னு கீழே போட்டுருவோம். அந்த மாதிரி கீழே போடாமல் அதனோட நுனிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடு ஒட்டடை அடிக்கிறதுக்கு பயன்படும். எப்படின்னா, நம்மளோட ஜன்னல் பகுதியில் அந்த சின்ன சின்ன பகுதியில் அந்த டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பெருக்கி கூட காமிக்கிறேன். ஒன்று கூட உதறவும் இல்லை. அதனோட தூள் குப்பையும் கீழே விழலை. வீடு போய்ட்டு இந்த மாதிரி துடைப்பத்தை எப்போவுமே உங்கள் வீட்டில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக் மாட்டிட்டு உங்கள் டோரில் பின்பக்கமாக மாட்டி வைங்க. ஏன்னா யாரு கண்ணுக்கும் துடைப்பம் தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயார் பண்ணோம் இல்லையா லிக்விடு, அந்த லிக்விடு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போட்டு, கவுண்டர் டாப்பில் இல்லை டைல்ஸில் எல்லாமே இந்த மாதிரி நம்ம துடைச்சி கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்கள் கிச்சனும் நீட்டாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம அதில் கற்பூரம் சேர்த்திருக்கோம். நைட்டு நம்ம தூங்க போகும்போது தான் பண்ணணும். இப்போ இந்த மீதம் இருக்க லிக்விடை இந்த மாதிரி சிங்கில் ஊற்றி விட்டுருங்க. நைட்டு ஊற்றி விட்டுட்டு வைப்பர் வச்சு நீங்கள் துடைச்சி விட்டுருங்க. ஒரு மீதம் இருக்க லிக்விடை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஸ்டவ்வு கடியில் நம்ம சிங்கில் ஹோல்ஸ் வழியாக பூச்சிகள் வரும். அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 1-2 வர பூச்சிகளும் அந்த தண்ணியில் விழுந்துடும். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், என் அடுப்பு மேலே இந்த மாதிரி தான், என்னோடய ஸ்டவ்வில் இந்த மாதிரி தான் கரப்பான் பூச்சி வந்து நான் கிரேவிலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் சிந்தி இருந்தது. அதை சாப்பிட்றதுக்காக தான் வந்தது. பாருங்கள், மயங்கி விழுந்துடுச்சு. நான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது மட்டும் இல்லை, பல்லியும் இறந்து தான் இருந்தது. அதுவும் நான் லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பாருங்கள், பல்லி இறந்துருச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.